அனைவருக்கும் வணக்கம். தேசிய வருவாய் வழி திறனறி தேர்வு, ஆங்கிலத்தில் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், சுருக்கமாக NMMS அப்படின்னு சொல்லுவாங்க. திறனறி தேர்வு அப்படின்னா இது ஒரு டேலண்ட் எக்ஸாம். இந்த டேலண்ட் எக்ஸாமை யாரெல்லாம் எழுத முடியும், இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, ஒவ்வொரு வருடத்துலேயும் இந்த எக்ஸாம் டேட் எப்போ வரும், இந்த எக்ஸாம் எழுதினவங்களை எப்படியெல்லாம் சூஸ் பண்ணுறாங்க, இந்த தேர்வுக்கான முழு தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல்ல இந்த NMMS தேர்வு யாரெல்லாம் எழுத முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் இந்த கல்வி ஆண்டில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவ மாணவிகள் இத்தேர்வினை எழுத விண்ணப்பிக்கலாம். மாணவர்களின் பெற்றோர்கள் வருமானம் உச்ச வரம்பிற்குள் இருத்தல் வேண்டும். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அப்படின்னா அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி, இதில் எதில் படித்தாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுத முடியும். மாணவர்களின் பெற்றோர்கள் வருமானம் உச்ச வரம்பிற்குள் இருத்தல் வேண்டும். கடந்த ஆண்டு அந்த உச்ச வரம்பு அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 3 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த மாணவருடைய பெற்றோரின் வருமானம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இனி வரும் காலங்களில் அது மாறலாம். அது வருடத்துக்கு வருடம் அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்து இருக்கும். அடுத்தது இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் பற்றி பார்க்கலாம். NMMSல மொத்தம் 2 பார்ட், மேட், சேட் அப்படின்னு 2 பகுதிகள் இருக்குது. மேட் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அதை சுருக்கமாக மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்டில் மொத்தம் 36 தலைப்புகள் இருக்குது. ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு 2 பார்ட்டாக இருக்கும். சேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக் தான். தமிழ்நாடு அரசின் சமச்சீர் கல்வி 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2வது பருவம் மற்றும் 3வது பருவம், 8ஆம் வகுப்பு டிசம்பர் மாத வரையிலான கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்கள். இதுதான் நமக்கான சிலபஸ். சேட்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் கம்பல்சரி படித்தாகணும். 8ஆம் வகுப்பில் அதே கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் தான் வரும். ஆனால் டிசம்பர் வரையிலான சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது வினாத்தாள்கள் எப்படி இருக்கும், அதில் இருக்கிற வினாக்கள் எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பார்ட் 1 மேட், பார்ட் 2 சேட் ஆகிய 2 வினாத்தாள்களிலும் அனைத்து வினாக்களும் கொள்குறி வகையில், அதாவது MCQ டைப் கொஸ்டின்ஸ் தான் இடம்பெற்றிருக்கும். MCQ டைப் கொஸ்டின்னா மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற வகையில் தான் மொத்தம் 180 வினாக்களும் தயாரிக்கப்பட்டிருக்கும். பார்ட் 1 மேட் வினாத்தாள் பற்றி பார்க்கலாம். இந்த மேட் வினாத்தாளில் வினா எண் 1 முதல் 90 வரை மேற்குறிப்பிட்ட 36 தலைப்புகளிலிருந்து 90 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். நம்ம சிலபஸில் 36 டாபிக்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 36 டாப்பிக்கில் இருந்தும் 90 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். மேட்டில் இருக்கிற 36 தலைப்புகளில் ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் எத்தனை வினாக்கள் கேட்கப்படுது, எந்தெந்த தலைப்புகளெல்லாம் மிக முக்கியமானவை, எந்த தலைப்பிலிருந்தெல்லாம் அதிக வினாக்கள் கேட்கப்படுது அப்படிங்கிற விவரம் மற்றொரு வீடியோவில் போட்டிருக்கோம். பார்ட் 1 மேட் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். இந்த கொஷின் பேப்பரில் வினா எண் 1 முதல் 90 வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்ட் 2 சேட் வினாத்தாள். இதில் வினா எண் 91லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். அதில் முதல் 20 வினாக்கள் கணக்கு பாடத்திலிருந்தும், அடுத்த 35 வினாக்கள் அறிவியல் பாடத்திலிருந்தும், அதற்கு அடுத்த 35 வினாக்கள் சமூக அறிவியல் பாடத்திலிருந்தும் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது தேர்வுக்கான தேதி மற்றும் நேரத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் இந்த NMMS தேர்வானது எப்போவெல்லாம் வரும் அப்படின்னா, கடந்த வருடத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் வந்திருந்தது. இந்த வருடத்துலேயும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். NMMS தேர்வுக்கான 2 தாள்களும் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரே தேதியில் நடைபெறும். NMMS எக்ஸாமில் பார்ட் 1 பார்ட் 2 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த 2 எக்ஸாமும் ஒரே நாளில் தான் நடக்கும். முதல் தாள் பார்ட் 1 மேட் தேர்வு நடைபெறும் தேதி அன்று காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும், அதாவது 90 நிமிடங்கள். 2ஆம் தாள் பார்ட் 2 சேட் தேர்வு நடைபெறும் தேதி அன்று காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும், 90 நிமிடங்கள். 2 பார்ட்டுக்குமே 90 நிமிடங்கள் தான். 2 கொஸ்டினுமே 90 வினாக்கள் தான்.
இப்போ 90 வினாக்கள் 90 நிமிடங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வினாவுக்கும் சராசரியாக 1 நிமிடம் மட்டுமே. என்எம்எம்எஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். முறையாக பயிற்சி செய்தால் மட்டுமே அந்த நேர மேலாண்மையை கடைபிடிக்க முடியும். விண்ணப்பிக்கும் முறை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ரூபாய் 50 சேர்த்து குறித்த தேதிக்குள் நம் மாணவர் பயிலும் பள்ளி தலைமையாசிரியர் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்வுகள் இயக்ககத்திலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த டேட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எந்த தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணி ஹெச்எம் சார்கிட்ட கொடுக்கணும். இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்தது உதவித்தொகை. தேர்வு செய்யப்பட்ட 6695 மாணாக்கர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் 4 வருடங்களுக்கு ரூபாய் 48,000 உதவித்தொகையாக கிடைக்கும். தமிழகம் முழுவதிலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 6695 மாணவர்களை தேர்வு செய்வார்கள். அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு மாணவருக்கும் உதவித்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வீதம் 4 வருடங்களுக்கு 48,000 உதவித்தொகையாக கிடைக்கும். அடுத்தது தேர்வு செய்யப்படும் விதம் குறித்து பார்க்கலாம். தேர்வு எழுதிய மாணவர்களுள் தமிழகம் முழுவதும் 6695 மாணாக்கர்களை நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு தமிழக அரசின் உதவித்தொகை வழங்கப்படும். இடஒதுக்கீட்டு முறையில் தான் இந்த 6695 மாணவர்களையும் சூஸ் பண்ணுவாங்க. கடந்த வருடம் நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் இந்த 6695 மாணவர்களையும் எந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வகுப்பு வாரியாக எவ்வாறு தேர்வு செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபைலில் மொத்தம் 150 பேஜ் இருக்குது. சென்ற வருடம், அதாவது 2023 to 24வது கல்வியாண்டில் செலக்ட் ஆன என்எம்எம் ஸ்டூடெண்ட்ஸோடைய லிஸ்ட்டு தான் இது. மொத்தம் இருக்கிற 6695 சீட்டையும் ஜென்ரல் கோட்டா, கம்யூனிட்டி கோட்டா ப்ளஸ் அவங்களுடைய மார்க் அடிப்படையில் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். மொத்தம் இருக்கிற 6695 சீட்டில் ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 2053 பேர். அதில் ஃபஸ்ட்டு மார்க் 150, மேட்டில் 81, சேட்டில் 69. இப்போ இந்த 2053வது ஆள் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்க்கலாம். எந்த கம்யூனிட்டியும் பார்க்காம ஜென்ரல் கேட்டகிரியில் 2053 மாணவர்களை சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மார்க் 150ன்னு பார்த்தோம். ஜென்ரல் கேட்டகிரியில் 2053வது ரேங்க், அவங்க எடுத்த மார்க் 96, மேட்டில் 60, சேட்டில் 36 அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்து ஓபிசி கம்யூனிட்டியில் மொத்தம் 1174 மாணவர்களை சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மார்க் 96. ஓபிசி கம்யூனிட்டியில் மொத்தம் இருக்கிற 1774 இடங்களில் 1377 இடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பாஸ் மார்க் மார்ஜினே 36 தான். இப்போ அந்த 36 கூட சேட்லேயோ மேட்லேயோ எடுக்க முடியாத போகும்போது அவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ கடைசி மார்க் எவ்வளோ அப்படின்னா 72 எடுத்தாவே பாஸ். டோட்டல் 72 இருக்கணும். அதே சமயத்தில் மேட்டில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணான 36 இருக்கணும். சேட்டில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணான 36 இருக்கணும். 36 தான் லாஸ்ட் மார்க். அதுக்கு கீழே போயிடுச்சு, ஒரு மார்க் குறைஞ்சதுன்னா கூட நீங்கள் செலக்ட் ஆக மாட்டீங்க பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பிசிஎம் கேட்டகரிக்கு 234 சீட் ஒதுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட் மார்க் 96, 54 + 42 96 மார்க் பிசிஎம்மில் ஃபஸ்ட்டு. பிசிஎம் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்கிற 234 சீட்டில் 152 சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. மீதியெல்லாம் அந்த 36 மார்க்குக்கு கீழே போயிடுச்சு. அதாவது மேட்லேயும் சேட்லேயும் கண்டிப்பாக 36 மதிப்பெண்களாவது எடுத்துருக்கணும்.
அப்படி எடுக்கலைன்னா நீங்கள் அந்த கேட்டகிரிக்குள்ளே வர முடியாது. என்எம்எம்எஸ் தேர்வுலேயே நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பிசிஎம் கேட்டகிரியில் கடைசி மார்க் 36, அதாவது பார்டர் மார்க் எடுத்திருந்தால் கூட பாஸ் அப்படிங்கிறது தான் சென்றவரோட நிலைமை. அடுத்து எம்பிசி மாணவர்களுக்கு 1339 மாணவர்களை அந்த கேட்டகிரிலேருந்து சூஸ் பண்ணுறாங்க. கடைசி மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாம். எம்பிசி கேட்டகிரியில் கடைசி மார்க் 72, ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். மேட்டில் 36, சேட்டில் 36, டோட்டல் 72 எடுத்தாவே அந்த கேட்டகிரியில் நீங்கள் உள்ளே வந்துடலாம். எம்பிசி கேட்டகிரியில் மொத்தம் 1339 சீட்டில் 1013 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க அந்த லாஸ்ட் மார்க்கான 36 கூட எடுக்க முடியாமல் போனது தான் காரணம். அடுத்து எஸ்சி கேட்டகிரியில் மொத்தம் 1004 பேர்த்த சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மார்க் 96. எஸ்சி கேட்டகிரியில் 1004 சீட்டையும் கம்பல்சரி ஃபில் பண்ணிட்டாங்க. எஸ்சி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 81 தான். 81க்கு கீழே போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியாது. பிசி, பிசிஎம், எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 72 மார்க் எடுத்திருந்தால் கூட நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம், அதாவது செலக்டட் லிஸ்ட்டில் வந்திருக்கலாம். ஆனால் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்ற வருடத்தில் 81 மதிப்பெண்கள் தான் கடைசி. மேட்டில் 49, சேட்டில் 32. இப்போ இவங்களுடைய குறைந்தபட்ச ரீஜன் என்ன அப்படின்னா 29 தான். மேட்டில் 29, சேட்டில் 29 எடுத்தாவே பாஸு. ஆனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 81. இப்போ டோட்டல் 81க்கு மேலே இருந்தால் தான் சென்ற வருடத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகிரியில் 201 மாணவர்கள், ஃபஸ்ட்டு மார்க் 96. இந்த கேட்டகிரியில் 201 சீட்டையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. கடைசி மார்க் 78 தான். எஸ்சிஏ கேட்டகிரி மாணவர்கள் சென்ற வருடத்தில் 78 மதிப்பெண் பெற்ற வரைக்குமே செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த வருடத்துக்கு அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு மேட்டில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 29, சேட்டில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 29 எடுத்துருக்கணும். ஆனால் கட் ஆஃப் ரைஸ் ஆகுது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 82 மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 78 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துருக்கணும். அடுத்து எஸ்டி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 67 சீட்டு தான். ஃபஸ்ட் மார்க் 96, 67 சீட்டையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. கடைசி மார்க் பார்த்திங்கன்னா 82. இப்போ 82 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் எஸ்டி கேட்டகிரியில் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். பாருங்கள், 53, சேட்டில் 29. சொன்னேன் இல்லையா, மேட்டு சேட்டில் கண்டிப்பாக 29 அப்படிங்கிற குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். டோட்டல் 82க்கு மேலே இருக்கணும். ஏதாவது ஒன்றில் வந்து 29 கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக முடியாது. மற்றது பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். என்எம்எம்எஸ் பற்றின முழு தகவல்களையும் நம்ம கொடுத்துட்டோம். எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம், சேட்டில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எவ்வளோ, மேட்டில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எவ்வளோ, டோட்டலில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதை டார்கெட்டாக வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் மேட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எந்த மாதிரி யுத்திகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி தேர்வுக்கு தயாராகணும், தேர்வில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.